ஸ்டார் தமிழ் அதிரடி ஸ்போர்ட்ஸ். ஐபிஎல் போட்டிகள் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐபிஎல் போட்டிகளை இந்தியாவில் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பெரிய நிலப்பரப்பளவிலிருந்து சனத்தொகை அளவிலிருந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்திய நாட்டுக்குள் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கும் இலங்கையில கட்டுப்படுத்துறதுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சனத்தொகை அடிப்படையிலே நாங்க அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான், இலங்கையில நாங்க 2 கோடி பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவின் தமிழ்நாட்டிலேயே 7 கோடி பேர் இருக்கிறாங்க. எங்களை விட 5 கோடி பேர் இந்தியாவின் தமிழ்நாடு தெற்கு பகுதியில மட்டுமே இருக்கிறாங்க. இதை தவிர அங்கே மேற்கு, வடக்கு, கிழக்கு என்று சொல்லி இன்னும் பல பிராந்தியங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்த சனத்தொகை வந்து 130 கோடி. 130 கோடி எங்க, 2 கோடி எங்க? அப்ப அப்படி பார்க்கும் போது இந்தியாவினுடைய அதுலயும் இந்தியாவுக்கு சுற்றுலா வருகின்றவர்கள் அதிகம், சுற்றுலா வந்து போனவர்கள் அதிகம், மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்வது அதிகம். அந்த கொரோனா தொற்று என்பது இப்போ இலங்கையில நாங்க 100-200 கணக்குல பேசிட்டு இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் 1000 தாண்டி இருக்கிறது. இன்னும் அந்த சரியாக இப்போ இலங்கையை பொறுத்தவரையில இந்த இனம் காணப்பட்ட இப்ப 238 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா, 238 பேருடைய முதலாவது கான்டாக்ட்ஸ், முதலாவது நிலையில் அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1000கணக்கானவர்களினுடைய எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ராணுவ தளபதியினால் அவர்தான் ஷவேந்திர சில்வா அவர்தான் பொறுப்பாக இருக்கின்றார் இந்த கொரோனா தடுப்பு விசேட செயலணிக்காக. எனவே அப்படி இருக்கிற நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது இலங்கையில் ஒரு விதம், இந்தியாவில் என்று சொல்லி பார்க்கும்போது அது பாரதூரமானது. நாங்கள் சில நேரங்கள்ல அங்க அப்படி இங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினாலும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது நாங்க ஒரு சிறிய குட்டி நாடு, ஒரு தீவு, ஒரு சிறிய ஒரு சனத்தொகையை கொண்ட நாடு. அதுக்காக நாங்க பயப்படாம இருக்கணும் அப்படின்றது கிடையாது. குறிப்பிட்ட அந்த ஒப்பீட்டு அளவில் இங்க கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கின்ற அந்த சிரத்தை அல்லது அந்த மருத்துவ உதவிகள் என்றது எங்களுக்கு ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளை பொறுத்தவரையில அது பெரிய பரப்பளவு கொண்ட நாடு. சனத்தொகையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, 130 கோடியும் சரியா 2 கோடியும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்றத நீங்க பாத்துக்கொள்ளுங்க. 130 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கு, 2 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னா எது பெருசு அப்படின்றத உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படி அது சனத்தொகை ரீதியாக உடனடியாக கொரோனாவை அவர்களுக்கு எங்களை போல இப்போ இலங்கையில ஏப்ரல் 20ஆம் திகதிக்கு பிறகு அரசாங்க ஊழியர்களை பகுதி அளவில் 20% அளவில் வேலைக்கு வர சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் மாகாண மட்ட ரீதியாக ஊரடங்கை எப்படி தளர்த்துறது, அதுக்கு என்ன திட்டங்களை சுகாதார செயலாளர்கள், வைத்திய ஆலோசகர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நேத்தெல்லாம் மீட்டிங் போட்டு பேசினாங்க. அந்த அப்படி உடனடியாக இந்தியாவால் யோசிக்க முடியாது. காரணம் பெரிய சனத்தொகை, பெரிய பரப்பளவு, பரவல் வீதம் கூட. இதனால் இந்த குறிப்பிட்ட ஏற்கனவே ஏப்ரல் 15 ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாம் என்று சொல்லி யோசிச்சிருந்தாங்க. பிறகு 21 நாட்கள் லாக்டவுனுக்கு பிறகு ஏப்ரல் 15 என்பது சாத்தியமற்று போனது. பிறகு இப்போ மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவை பொறுத்தவரையில் லாக்டவுன் முழுமையாக இந்தியா இயங்காது என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள். அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து ஏனைய துறைகள் இயங்காது, மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த முடியாது. மே 3க்குள்ளும் நடத்த முடியாது. மே 3ஆம் தேதி லாக்டவுன் அல்லது அந்த ஊரடங்கு தளர்த்தப்படும் நாளில் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் ஐபிஎல் என்பது வெறுமனே இந்திய வீரர்கள் மட்டும் விளையாடும் விளையாட்டு அல்லவே. சர்வதேச வீரர்கள் வர வேண்டும். ஒவ்வொரு நாடு இங்கிலாந்தில் இருந்து வரணும். இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லட்சத்தை தாண்டி விட்டது நோய் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை. இதே நேரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரணும். ஆஸ்திரேலியாவும் இன்னும் முழுமையாக மூடப்பட்ட ஒரு நாடாகவே நாங்கள் அறிகின்றோம். ஊரடங்கு என்கின்ற அந்த பதம் இல்லாமல் அவர்கள் லாக்டவுன் அப்படின்ற பேர்ல தான் அழைக்கிறாங்க. லாக்டவுன் ஆகிதான் போயிருக்கிறது ஆஸ்திரேலியா. இது மாத்திரம் இல்லாம இன்னும் பல நாடுகள்ல இருந்து வீரர்கள் வரவனும், நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல இருந்து வீரர்கள் வந்து விளையாடணும் இந்த ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில். அப்ப சாத்தியம் இல்லை இந்தியாவுக்குள் இந்த போட்டிகளை தற்போது நடத்துவதற்கு. அப்ப வேறொரு இடத்துல நீங்க ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட், எங்கள் கிரிக்கெட் சபை, இலங்கையில் நீங்கள் ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க. சர்வதேச வீரர்கள் அவங்களோட நாட்டுல கொரோனா நோய் தொற்று பரிசோதனையை முடிச்சுக்கொண்டு இலங்கைக்கு வந்து உங்கள் வீரர்களையும் அனுப்பி வையுங்கள். இலங்கையில் நாங்கள் நல்ல தங்குமிட வசதி, அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம்.
இலங்கையில் நீங்க போட்டிகளை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசலை இலங்கை கிரிக்கெட் இந்தியாவுக்கு பிசிசிஐக்கு இப்போது வழங்கி இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்படி ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கிறதாக அறிகிறோம். பெரும்பாலும் அது வாய்ப்பில்லாமல் தான் போகும். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் முடிய வாய்ப்பு இருக்கு. என்னடா ஐபிஎல் போட்டிகள் வருமனே வீரர்களினுடைய சந்தோஷம் அப்படின்றதை தாண்டி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒப்பந்த தொகை கிடைக்கும் என்பதையும் தாண்டி ரசிகர்களினுடைய அந்த உச்சகட்ட ரசனைக்கான ஒரு போட்டி நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. கதிரையின் நுனிவரை வந்த ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸை பார்க்கும் ரசிகர்கள் போல இந்த போட்டிகளை கண்டு ரசிக்கும் கதிரையின் இருக்கையினுடைய நுனிக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அதிகம். மும்பை இந்தியன்ஸா, சென்னையா, டெல்லி கேபிட்டல்ஸா, ராஜஸ்தான் ராயல்ஸா, கிங்ஸ் 11 பஞ்சாபா, கால்கட்டா நைட் ரைடர்ஸா என்று சொல்லி முண்டி அடித்துக்கொண்டு போட்டிகளை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த போட்டியை ரசிகர்கள் இல்லாம இலங்கையில் கொண்டு வந்து நடத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பில்லை தான். அதிலேயும் ஐபிஎல் போட்டிகள் என்று சொல்லி சொன்னா நிச்சயமாக அது இந்திய மாநிலங்கள் அப்படின்ற அளவுல அந்த போட்டிகள் ஒவ்வொரு மாநிலங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் போட்டிகளாக இருக்கின்றன. அப்ப இந்திய ரசிகர்கள் தான் தங்கள் மாநிலத்துக்காக குரல் கொடுக்க முடியும். இப்ப இலங்கையில் இருக்கிற ஒருவர் அதே வேகத்தோடு போய் என்னதான் தங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் இருக்கக்கூடிய அணிகளை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் போகலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்ப ஒரு இலங்கையும் இந்தியாவும் போட்டி நடக்கும் போது கெத்தாராம மைதானத்தை எப்படி இலங்கை ரசிகர்கள் ஆக்கிரமித்து இருப்பாங்க, அப்படி மாதிரி இருக்காது ரசிகர்கள் கூட்டம். அப்படி இந்த போட்டிகளை நடத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம், குறைவுதான். எப்படியோ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அப்படி ஒரு ஆலோசனையை முன் வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த தூர இலக்கு அல்லது தூர நோக்கு என்பது அப்படியாக அமைந்தது அப்படின்றத எங்களால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் அப்படி அணுகு முறை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் கால வரையறையின்றி ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாகவே நாங்கள் அறிகின்றோம். சரி, அதாவது அக்டோபர் மாதத்தில் உலக கிண்ண T20 போட்டிகள் நடைபெற வேண்டும். அக்டோபர் மாதத்தில் உலக T20 போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுவதாக ஏற்பாடாகி இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்று அல்ல, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முதலே எழுதப்பட்டுவிட்ட விஷயம், அதாவது தீர்மானிக்கப்பட்டுவிட்ட விஷயம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஐபிஎல் போட்டிகளோ தள்ளி போகுது, அதாவது கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் இந்த T20 போட்டிகளுக்காக இலங்கை அணி முழுமையான ஒரு பலத்தோடு தயாராகிறது அப்படின்னு சொல்லி அண்மைய நாட்களில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் புதிய பயிற்றுவிப்பாளர் மிக்கி ஆத்தர் சொல்லியிருந்தார். வீரர்களை தனிப்பட்ட ரீதியில் அணிந்து கொள்றதுக்கான ஒரு காலமாக நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே முழு பலத்தோடு இலங்கை இணைந்தால் சந்தோஷமே. அப்படி ஒரு நாளுக்காகத்தான் இலங்கை ரசிகர்களும் காத்திருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் சொல்லியே ஆகணும். அப்படித்தான் இருக்கிறது. இதற்கிடையில் இந்த ஐபிஎல் போட்டிகள் தள்ளி போனால் ஆசிய கிண்ண போட்டிகளை நடத்துறதுக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்ற அளவில் கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் ஐபிஎல் போட்டிகளுக்காக நாங்கள் ஆசிய கிண்ண போட்டிகளை சரிவர நடத்தாமல் விட முடியாது, ஆசிய கிண்ண போட்டி திட்டமிட்டது போல நடைபெறும் அப்படின்னு சொல்லித்தான் பாகிஸ்தான் சொல்கிறது. பாகிஸ்தான் தான் இந்த ஆசிய கிண்ண போட்டிகளையும் முறை நடத்த போகின்ற நாடு, எனவே அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தங்கள் தரப்புக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதை ஞாபகப்படுத்துகின்றோம். இதேவேளை மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 2021 ஆண்டு நடைபெற போகிறது மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி. பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நியூசிலாந்தினுடைய 6 நகரங்களில் நடைபெற போகிறது. இந்திய மகளிர் அணி இந்த உலக கிண்ணத்தில் தகுதி பெறும் வாய்ப்பினை இப்போது பெற்றிருக்கிறார்கள். ஐசிசியின் மகளிர் சாம்பியன்ஷிப்பின் நிர்வாக குழு எடுத்த முடிவு இப்போது அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன. 8 அணிகளில் உலக கிண்ணத்தில் 8 அணிகள் பங்கேற்கும். 8 அணிகளில் 5 அணிகள் ஐசிசியின் மகளிர் சாம்பியன்ஷிப் எனப்படும் ஒரு நாள் கிரிக்கெட் தொடருக்கு கொடுக்கப்படும் புள்ளிகளுக்கு அமைய நேரடி தகுதியை பெறும். 3 அணிகள் தான் தகுதி போட்டிகளுக்காக இப்போது போட்டி போட்டுக் கொள்ளப் போகின்றன. போட்டி போட்டு அவர்கள் முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 அணிகள் தகுதி போட்டிகளை சந்திச்சு அவர்கள் முன்னேறி வர வேண்டும். இந்த நிலையில் தான் புள்ளிகள் அடிப்படையில் இப்போது இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம், 2021 மகளிர் உலக கிண்ண போட்டிகளில் 5 அணிகள் நேரடி தகுதியை பெற்றிருக்கின்றன. 3 அணிகளை தெரிவு செய்யும் தகுதிகான் போட்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் தான் நடைபெறுவதாக இருந்தது. இருந்தாலும் இந்த போட்டிகள் இப்ப ஜூலை மாதத்தில்
நடைபெறுமா தகுதி சுற்று அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது. மொத்தமாக 10 நாடுகளினுடைய மகளிர் அணிகள் பங்கு பற்றி அதிலிருந்து 3 நாடுகள் தெரிவு செய்யப்படும். இந்த கொரோனா பிரச்சனை தொடர் பிரச்சனையாக இருக்கிறதன் காரணமாக ஜூலையில் இந்த போட்டிகள் நடைபெறுமா என்பது கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விளையாட்டு செய்திகளில் விளையாட்டு உலக நகர்வுகள் அசைவுகள் பற்றி ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. விளையாட்டு செய்தி சொல்ல முடியல, ஏன்னா யாருமே விளையாடல. ஆனா இந்த மாதிரி விளையாட்டுலக நகர்வுகள் பற்றி அறிய தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. பிந்தி வரும் செய்திகளையும் உங்களோடு இணைக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். Star Tamil, அதிரடி ஸ்போர்ட்ஸ்.